ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான ISO ஃபார்மேட் ஃபைல மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கங்க. இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல மேல ரைட் சைட்ல பாருங்க, ஆல் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஏரோ ஐக்கன் வந்து இருக்கும். இந்த ஐக்கான் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல லாஸ்ட்ல அதர் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே ஃப்ரீ டவுன்லோட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டாப் டவுன்லோட் சென்டர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கீழே கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. பாப்புலர் விண்டோஸ் டவுன்லோட்ஸ்னு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த மாதிரி விண்டோஸ் 11க்கான செக்ஷன் இருக்கும். இதுல விண்டோஸ் 11 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் பிராக்கெட்ல ISO அப்படின்னு போட்டிருக்கும். இந்த செக்ஷனுக்கு வந்துக்காங்க. கீழே செலக்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இது மேல கிளிக் பண்ணுங்க. இதுல விண்டோஸ் 11 பிராக்கெட்ல மல்டி எடிஷன் ISO ஃபார் X64 டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் நவ் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ப்ராடக்ட் லாங்குவேஜ் அப்படின்ற இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்க நீங்க டவுன்லோட் பண்ண போற விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான ப்ராடக்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சூஸ் ஒன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய கன்ஃபர்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேலிடேஷன் வந்து நடந்துட்டு இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 64 பிட் டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க நமக்கு விண்டோஸ் 11 ஓஎஸோட ISO ஃபைல் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. விண்டோஸ் 11 ஓஎஸோட ISO ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ISO ஃபைல் எங்க டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த லொகேஷன் வந்து நான் போய்க்கிறேன். இந்த மாதிரி ஈஸியா நீங்க விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான ISO ஃபைல மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹைப் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.